மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவையொட்டி பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பிரபல பத்திரிகையாளர்கள் சின்னம்மாவை போயஸ் தோட்ட இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். உலகெங்கும் வாழும் தமிழர் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவால் தமிழகமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. இந்நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவையொட்டி பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள், பிரபல பத்திரிகையாளர்கள் சின்னம்மாவை போயஸ் தோட்ட இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். நியூஸ் 18 தொலைக்காட்சி பிரிவைச் சேர்ந்த திரு ராகுல் ஜோஷி மற்றும் செய்தி ஆசிரியர் திரு குணசேகரன் ஆகியோர் சின்னம்மாவை நேரில் சந்தித்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து ஆறுதல் கூறினர். சத்தியம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் திரு பி. ஐசக் லிவிங்ஸ்டன் சின்னம்மாவை நேரில் சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தார். 37 தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் போயஸ் தோட்ட இல்லத்தில் சின்னம்மாவை நேரில் சந்தித்து முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்ததோடு சின்னம்மா அஇஅதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ராணுவ மக்கள் தொடர்பு அதிகாரி திரு இயேசுதேவன் சின்னம்மாவை போயஸ் தோட்ட இல்லத்தில் நேரில் சந்தித்து முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்ததை ஒட்டி சின்னம்மா அவர்களிடம் நாங்கள் இந்திய பாதுகாப்புத்துறை சார்பாக இரங்கல் தெரிவிக்கத்தான் வந்திருக்கிறோம். அம்மாவினுடைய அரசியல் வாரிசு சின்னம்மா அவர்கள் இந்த கழகத்தை மீட்டெடுத்து கழகத்தை வழிநடத்த வேண்டும் என்று சின்னம்மாவை நாங்கள் ஒரு கோரிக்கையும் தீர்மானத்தையும் நிறைவேற்றி அம்மாவிடம் அளித்திருக்கிறோம். தமிழ் இந்து நாளிதழின் ஆசிரியர் திரு கே. அசோகன் சின்னம்மாவை போயஸ் தோட்ட இல்லத்தில் நேரில் சந்தித்து முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தார்.